அதிகார் இன்றைய காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. 144 குறள் எண். எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனின் இப்புகழ். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்துணை பெருமையுடையவராயினும் ஒருவருக்கு யாதாய் முடியும் காம மயக்கத்தால் தினையளவும் தம் பிழையை ஓராது பிறனுடைய இல்லின்கண் புகுதல் என்கிறார். அதாவது ஆராய்ந்து பார்க்க வல்லவனுக்கு நிச்சயமாக பிறன் மனைவியிடம் பிறர் இல்லாரிடம் சென்று காமம் உற்றால் நிச்சயமாக நமக்கு நல்லது அல்ல என்பது அவனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடும். ஆனாலும் அதனையெல்லாம் விட்டுவிட்டு பிறர் மனைவியிடம் சென்று காமம் புரிதல் அது அவனையும் கெடுத்து அவளையும் கெடுத்து அவளினுடைய மாண்பையும் கெடுத்துவிடும். அப்போ அவள் இருந்து என்ன செய்ய வேண்டும்? அவளுடைய மாண்பு போயில வேற எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன செய்யும்? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதாவது தான் பெற்ற கல்வி எவ்வளவு சிறப்புடையது, அவன் கல்வி கற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான், அடுத்து அவன் செல்வத்தை தேட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். இப்படி கல்வியை கற்று செல்வத்தை தேடி அப்படி சிறப்புடையவராக இருந்தும் ஒரு சிறிது நேரம் யோசிக்காமல் காம உணர்ச்சிக்கு அடிபட்டு அடுத்தவனுடைய பொருளாகிய அந்த பெண்மணியை அவன் நுகர்ந்தால் காமுறுந்தால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கை அசிங்கமாகத்தான் போய்விடும். பிறர் அசிங்கமாக பேசக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது இது எதற்கு சமம் என்றால், ஒருவன் உண்ணுதல், கொலை செய்தல், திருடுதல், அதைவிட மோசமானது அடுத்தவனின் மனைவியை காமுறுதல். எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் நினைக்கிறீங்க? இது சர்வசாதாரணமானதுலாம் இல்லைங்க. ஏன்னா தினந்தோறும் செய்தித்தாளில் பார்க்குறோம். ஆனால் முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு மோசமாக இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த சட்டம் போக்சோ சட்டமாக. அது நல்ல வேலைக்கு நம்ம என்னுடைய உறவினரும் நம்ம நக்கீரன் ஆசிரியருமான வணக்கத்திற்குரிய கோபால் அவர்கள் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டுபிடித்தார். புலனாய்வு பத்திரிகை அல்லவா, அவர் முதல்ல திராசில் வேலை பார்த்து அப்புறம் அவரை தனியாக ஆரம்பித்தது. அதனால் புலனாய்வுத்துறையிலே அவர் கெட்டிக்காரர் என்பது தமிழகத்திலேயே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒன்று. அவர் அதை கண்டுபிடித்ததால் அது அவங்களுக்கு தண்டனை கிடைத்ததால் இப்போது அதற்கு தனி சட்டமே போக்சோ சட்டம் என்று ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். அதாவது ஒரு பத்திரிகையாளர் உண்மையிலேயே பாராட்ட வேண்டுங்க. அந்த அளவுக்கு சிறப்புடையவர் அவர். மற்ற எல்லா பத்திரிகைகளும் தான் இருக்காங்க. புலனாய்வுத்துறை பத்திரிகை எத்தனையோ பத்திரிகை இருக்குது. அவனாலே தான் முடியல. இவர் கண்டுபிடிச்சிருக்காருல்ல, அப்போ அவரை பாராட்டணும்ல. ஏன்னா அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த சமயத்தில் நல்லவர்களை நாம் பாராட்ட வேண்டுங்க. ஆனால் தீயவர்களை நாம் தீயவர்களாகத்தான் கருத வேண்டுமே ஒழிய அவர்களை பாராட்ட நம்மளால் முடியாது. என்னை பொறுத்தவரை நான் செய்ய மாட்டேன். அதனால் இப்படியும் இருக்கும். இந்த ஒரு நல்ல பெயரை எடுக்க வேண்டும். பாருங்கள், நம்ம நக்கீரன் ஆசிரியர் வணக்கத்திற்கிற கோபால் அவர்கள் எவ்வளவு நல்ல பெயரை எடுக்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பார். அந்த புலனாய்வு பத்திரிகையினால தானே அவர் போய் இவரை அந்த வீரப்பனை போய் கண்டுபிடிச்சார். அப்புறம் தானே வீரப்பன் துணை அந்த வீரப்பனிடம் இருந்து கர்நாடக மாநில
கர்நாடகத்தில் உள்ள நடிகர், சிறப்பான நடிகர் ராஜ்குமாரை காப்பாற்றினார். அப்போ அந்த இடத்த நான் பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிதுங்க. அதை பார்த்த உடனே தான் நினச்சேன், ஆகா இந்த காட்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். அதுக்கு ஒரு விஷயமாக போக வேண்டியது இருந்துச்சு. 2012 நினைக்கிறேன். 2012 அந்த அங்கே போய் பார்க்குறேன். இதுக்குள்ளே தாங்க அவங்க சொல்கிறாங்க, என் கூட வந்தவங்க, இதுக்குள்ளே தாங்க அவரை கொண்டு போனாங்க, இந்த இடத்துல தாங்க போலீஸார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்த பார்த்த உடனே உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே பயமாக தான் இருந்தது. இதில் எப்படிங்க உள்ளே போக முடியும் இந்த காட்டுக்குள்ளே? அது கண்ணை கட்டிக்கிட்டு 2 பேர் கூட கூட்டி போகிறாங்க, அவன் வீரப்பனுடைய ஆளுகள். இருந்தாலும் கண்ணை கட்டிட்டு அது அந்த காட்டுக்குள்ளே போகணுமே. அதை போய் தான் அவர் கண்டுபிடிச்சார். எதுக்குன்னு அவரை பாராட்டணும். இந்த சமயத்தில் இப்படி நல்ல குணங்கள் உள்ளவங்களையும் பாராட்டணும், இப்படி தீமை செய்பவர்களையும் நாம் வெறுக்கணும். அடுத்தவனுடைய இல்லாலை போய் எப்படி இவன் கெடுக்க முடியும்? அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்து என்ன செய்ய? அவன் எவ்வளோ பெரிய கல்வியில் விளங்கினாலும் என்ன செய்ய? கொஞ்சம் சிறிது நேரத்தில் அவனுடைய புகழ் கெட்டு போயிடுதே. அதுதான் தக்கார் தகவலார் என்பவர். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவன் இறந்து போனால்தான் அவருடைய நன்மை தீமைகள் அங்கே தான் தெரிய வரும். பேசிக்கொள்வார்கள், இவன் நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர். அந்த மாதிரி குணமாக இருக்கக்கூடாதுன்னு தெய்வப்புலவர் 10 குறளை சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து மாணவ செல்வங்களே இந்த குறளை, இந்த அதிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக படித்து விடாதீர்கள். மற்ற எல்லா அதிகாரத்தையும் படிங்க, இந்த அதிகாரத்தை மட்டும் திருக்குறளை படிக்காதீங்க. ஏன்னா பின்னாடி திருமணமான எல்லாரும் படிக்கலாம், முன்னாடி படிக்கலாம். அதனால் தயவுசெய்து இப்போ படிக்க வேணாம். அடுத்து நான் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் கொஞ்சம் பார்ப்போம். யாம் அறிந்த மொழிகளிலே, அதாவது பாரதி இருக்கார்ல, பாரதி 12 மொழிகளில் புலமை பெற்றவருங்க. 12 மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. எப்படி தமிழ் மொழியினுடைய சிறப்பை எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் பாருங்கள். 12 மொழிகளில் புலமை பெற்றவர். அதாவது நம்ம மதுரையில் சேதுபதி அரசு சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியரை பணிபுரிந்தால் மறுபடியும் போனார் மற்ற இடத்துக்கெல்லாம். அவ்வளோ பெரிய நல்ல மனிதன். அதாவது கவிஞர் வாலி என்ன சொல்கிறாருன்னா, விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும் என்று சொல்கிறார். தன் மொழியை, நம் தாய்மொழி தமிழை விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் பாரதி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பாரதி அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மகாகவி பாரதி, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும், அதை பரவும் வகை செய்தல் வேண்டும், திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்கச் செய்தல் வேண்டும் என்கிறார். பாரதி தாய்மொழி கல்வியே சிறந்தது என்று ஆங்கில மொழியை வெறுக்கிறார். ஏன்னா ஆங்கிலேயன் தானே நம்முடைய அடிமையாக்கினா, அதனால அந்த வெறியில் சொல்கிறார் அவர். பாரதி தாய்மொழி கல்வியே சிறந்தது என்றும் அதை விடுத்து பேடித்தன்மையாகிய ஆங்கில மொழியை கற்பதா என்று ஆங்கில மொழியை வெறுக்கிறார். மகாத்மா காந்தியை, நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஒரு மொழியை கற்க விரும்பி தன் தாய்மொழியை அலட்சியம் செய்வது எந்த மாகாணத்திற்கும் நன்மையாகாது என்கிறார். பாரதி அழகு தமிழில், அதாவது அழகு தமிழில் இனிய கவிதைகளை பாடிய இன்னிசை புலவன். பாரதி கடவுளை பாடினான், காதலை பாடினான், அடுத்து வீரத்தை வடிவமைத்தான். கவிஞர் சுரதா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடலில் பிறந்தோம் என்பதே முகவுரையாம், மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே முடிவுரையாம். அவர் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள் கவிஞர் சுரதா. அதாவது இவருக்கு அடுத்து கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசருக்கு அடுத்து கவிஞர் சுரதாவும் நிறைய கொஞ்சம் பாடல்களை பாடியிருக்கார், சினிமாவுக்கும் பாடியிருக்காரு. ஆடி இறங்கும் வாழ்க்கையடாக சீர்காழி பாடின பாடலுங்க.
அவர் தாய்மொழி பற்றி ஒரு பாடலில் இன்னொரு பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கரை போய் கரும்பின் மேல் மோத அந்த சமயத்தில் தேன் வந்து முக்கூட்டு சுவை போன்ற தமிழ் என்கிறார். தமிழுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க. கரும்பு அதை விட சிறந்தது, சர்க்கரை அதிலிருந்து வந்தது, அது மோத, அதாவது அந்த சமயத்தில் தேன் வந்து முக்கூட்டு சுவை போன்ற தமிழ் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது மொத்தமாகவே தமிழ் மொழி வந்து முதலில் தோன்றிய மொழிங்க. முதலில் தோன்றிய மொழிகள் மொத்தம் 6ங்க. அதில் 4 மொழிகள் பேச்சு வழக்கில் கிடையாது. 2 மொழிகள் தான் இப்போது சிறந்து விளங்குகிறது. அதில் தமிழ் மொழியும் ஒன்று. தமிழ் மொழியும் ஒன்று, சீன மொழியும் ஒன்று. ஆனால் தமிழ் மொழி உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. அதற்கு காரணமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாங்க. தெய்வப்புலவர், நான் பேரறிஞர் அண்ணா சொன்னதே நான் சொல்கிறேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் தமிழுக்கு பெருமைங்க. நான் சொல்கிறது என்னடா, என்னோட ஒரு தமிழ் மொழியவே அவர்னால தான் பெருமை அப்படின்னு சொல்கிறேன். உண்மை அதில் ஒன்று. எனக்கு 58 மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளப்பட்டதுனால் திருவள்ளுவரனால தான் தமிழ் மொழிக்கே பெருமை. அவன் படிக்கிறான். மகாத்மா காந்தியே அவர் குஜராத்தில் படித்தவர், குஜராத்து மொழி தான் தெரிஞ்சது. ஆனால் இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் படித்தவுடன் நம்முடைய தமிழ் மொழியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் தமிழ் மொழியை படிக்க விரும்பினார். அப்போ தமிழ் மொழி எத்தகைய பன்மை வாய்ந்தது, தொன்மை வாய்ந்தது என்பதை பாருங்கள். தாய்மொழி தமிழுக்கு இணை இல்லைங்க. ஒரு கவி, இப்போ நம்ம இசை பாடல்களை கேட்குறோம், திரை இசை பாடல்களை கேட்குறோம்ல, அதில் இப்படி அந்த பாடல்களை ரசிக்கும்போது நான் என்ன செய்வேன்னா, அந்த இசையும் பாடலை ரசிப்பேன். அதே சமயத்தில் கவிஞர் எழுதிய கவிதை வரிகளையும் ரசிப்பேங்க. அந்த அளவுக்கு முக்கியமானதுங்க இது தமிழ்மொழி, நம் தாய்மொழி தமிழ். மீண்டும் தாய்மொழி தமிழை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அப்புறம் வாசிப்பை பற்றியும் பேசுவோம். இதுதான் நம்மெல்லாம் மக்கள், நம்ம மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைங்க. அதாவது பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பது நல்லதல்ல. பிறந்தோம் வாழ்ந்தோம், வாழ்க்கையில் என்ன செய்தோம், அதைத்தான் அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்ப்பது வாழ்க்கை அல்ல. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம், ஒரு குறளை பார்ப்போம்.